இன்னைக்கு நாம கேட்க போற கதை சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண ஸ்டோரி. மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். மீனாட்சி வீட்டில் மீனாட்சி, அவங்க அக்கா, அம்மா, அப்பா, அப்பாவோட அம்மா, அப்பாயி இவங்க 5 பேர் தான் இருந்திருக்காங்க. மீனாட்சியுடைய அக்கா யூஜி முடிச்சுட்டு வெளியூரில் போய் பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் பிஜி படிக்கணும், ஆனால் வெளியூரில் தான் போய் படிப்பேன். அப்போ தான் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூரில் போய் படிக்கிறாங்க, என்னையும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கவே இல்லையா. நீ பிஜி படிக்கிறதா இருந்தால் இங்கேருந்தே படி, இல்லாட்டி நீ உனக்கு ஒரு டிகிரி போதும் விடு அப்படின்னு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து எப்படியோ ஃபைட் பண்ணி நான் வெளியூரில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மாவோட அம்மா ஊர் அம்மாச்சி வீடு வந்து கேரளாவில் இருந்திருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வேணால் கேரளாவில் போயிட்டு பாட்டி வீட்டில் தங்கி படி, அங்கே இருக்க காலேஜில் உனக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணி படிச்சுக்கோ, ஆனால் அங்கேயும் நீ ஹாஸ்டல்லலாம் போட மாட்டோம், பாட்டி வீட்டில் இருந்து தான் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அக்காவுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஐயோ, இந்த அளவுக்காவது அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கேரளா போயிட்டு நான் பிஜி படிக்க போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் மீனாட்சி வந்து யூஜி படிச்சுட்டே இருந்திருக்காங்க. மீனாட்சி யூஜி படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு எப்படி கேட்குறாங்கன்னா, அக்காலாம் வெளியூரில் போய் படிக்கிறாள், அதுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா, அதனால் நானும் வெளியூரில் போய் தான் படிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டில் 1 இயருக்கான டிப்ளமா கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. நானும் அங்கே போய் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அடம்பிடிச்சிருக்காங்க. மீனாட்சியோடைய அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, மீனாட்சியோடைய மாமா வீடு சென்னையில் தான் இருந்திருக்கு. சரி, நீ சென்னையில் படிக்கணும்னா ஓகே, ஆனால் நீ மாமா வீட்டிலேருந்து படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா அந்த காலேஜுக்கும் மாமா வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கு, நீங்கள் வேணா நீங்களும் அப்பாவும் வந்து பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹாஸ்டலை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா என்னை அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க, இல்லைனா நான் மாமா வீட்டில் இருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோடைய அம்மா அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க சென்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு. சென்னைக்கு வந்து மீனாட்சி ஆசைப்படியே அவங்க விரும்பின அந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து விட்டுட்டு அதே ஏரியாவில் வந்து ஒரு ஹாஸ்டல் இருந்திருக்கு. அது வந்து ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டை ரன் பண்ணுற ஒரு ஹாஸ்டலு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல். படிக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து இடம் கிடைக்குமா, ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கிடையாது, படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம். அந்த ஹாஸ்டலுக்கு போய் பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ பிஸியான சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த ஹாஸ்டல், ரொம்ப செக்யூர்டாக இருக்குது அந்த பிளேஸு, வெளியில் பெரிய கேட்டு, வாட்ச்மேன் இருந்திருக்காரு, உள்ளே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கு, நல்லா மரஞ்செடி கொடிகள்லாம் அவ்வளோ பசுமையாக இருந்திருக்கு அந்த இடமே. அங்கே இருந்த வார்டன் சிஸ்டரும் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா பேசியிருந்திருக்காங்க. இந்த ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், நைட்டு 8 மணிக்கு உள்ளார பொண்ணுங்க எல்லோரும் வந்து வந்துடணும் ஹாஸ்டலுக்கு உள்ளார, அது மாதிரி 10 மணிக்கு நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், 10 மணிக்கு எல்லாம் படுத்து தூங்கிடணும், எங்கள் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு மொபைல் ஃபோன்லாம் கொடுத்து விடாதீங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. தெரியாத ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்டலில் இருப்பாளோன்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். இந்த சிஸ்டர்ஸ் ரன் பண்ணுற ஹாஸ்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை அந்த ஹாஸ்டல்லே சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. லோக்கல் கார்டியனாக மீனாட்சியோட தாய்மாமா அவர் தான் வந்து இருந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்களாம், கீழே வந்து மெஸ் இருந்திருக்கு, மேலே 3 ஃப்ளோருக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். எல்லா ரூமுடைய லைட்டுக்கான ஸ்விட்ச், மெயின் ஸ்விட்ச் வந்து வார்டன் கிட்ட தான் இருக்குமா. நைட்டு 10 மணி ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா ரூம்லேயுமே லைட் ஆஃப் ஆகிடும், காரிடரில் மட்டும்தான் டிம்மான ஒரு லைட்டு வெளிச்சம் இருக்கும். அது மாதிரி எந்த ரூம்லேயுமே ப்ளக் பாயிண்டில் பவர் சப்ளையே வராதான், ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ரூல்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாமே சும்மா டம்மியாக தான் இருந்திருக்கு, ஃபேன் மட்டும் ஓடும். இந்த மாதிரி தான் அந்த ஹாஸ்டல் இருந்திருக்கு. ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட மீனாட்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கேயே தான் இருக்காங்க. ஒரே ரூமில் ஒரு ரூமில் 3 பேர், மீனாட்சி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில். ஒரு 2 மந்த்ஸ் போயிருந்திருக்கு. ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரூல்ஸ் படி அங்கே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே மொபைல் வச்சுருந்துருக்காங்க திருட்டுத்தனமாக. எல்லோரும் நம்ம வச்சுருக்கிறது தானே, காலேஜ் போகும்போது சார்ஜ் போட்டுக்கிறது, பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வார்டனுக்கு தெரியாமல் அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஹாப்பியாக போயிருக்கு மீனாட்சியோட லைஃபு. ஒரு நாள் விடிகாலையில்
மீனாட்சியோடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. என்னடா இவ்வளோ காலங்கத்தில் யாரா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் எடுத்து இவங்க பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா இவங்க அக்கா தான் ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. மீனாட்சியோடைய அக்கா ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாட்டி, இவங்க அப்பாவோட அம்மா, அப்பாயி, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நீ வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரு. நான் ஒரு 6 மணி போல் உங்கள் வார்டனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நியூஸை வந்து நான் சொல்லிவிட்டு எங்கள் மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாருன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்களாம். இவங்க அக்காவோட ஃபோன் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து மீனாட்சிக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்டெல்லாம் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கு. அவங்க பாட்டியோட ஞாபகங்களே திருப்பி திருப்பி வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்குமா. நம்ம வந்து பாட்டியை பார்த்து 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நடுவில் போய் அவங்கள பார்த்துருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டோமே, கடைசியில் பாட்டி கூட பேச முடியலையே அப்படிலாம் சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி ரெடியாக இருந்திருக்காங்க. ஒரு 7 மணி போல் அவங்க மாமாவும் அத்தையும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு வார்டனை பார்த்து பேசிட்டு லெட்டர்லாம் கொடுத்துட்டு மீனாட்சியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் கிளம்பினவங்க கோயம்புத்தூரை ரீச் பண்ணுறதுக்கு லேட் ஈவினிங் ஆயிடுது. 7 மணிக்கு மேலே ஆயிடுது. ஏன்னா இவங்க அத்தைக்கு வந்து கார் ஜெர்னி ஒத்துக்காதான். காரில் போனால் வாமிட் வருமா, அதனால நின்று மெதுவாக போனதுனால ரொம்ப நேரம் ஆயிருக்கு. 7-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அவங்க கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கே. கோயம்புத்தூரில் இருக்கிற மீனாட்சியோடைய வீடு ரொம்ப சின்ன வீடாக, தனி வீடு தான், ஆனால் சின்ன வீடு. குட்டியான ஒரு ஹாலு, அதை விட குட்டியாக ஒரு பெட்ரூமு, ஹால்லையே ஒரு தடுப்பு மாதிரி வச்சு கிச்சன் இருந்திருக்கு. வெளியில் ஒரு வராண்டா, பாத்ரூம் டாய்லெட் வந்து வீட்டை விட்டு வெளியில் இருக்குமா. வீட்டை சுற்றி கொஞ்சமான ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடம், ஆனால் ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. அதனால் அவங்க மாமா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அப்பாவோட சொந்தக்காரவங்களாம் வீட்டில் நிறைய பேர் வருவாங்கம்மா, ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அத்தைக்கும் வேறு ரொம்ப டயர்டாக இருக்கிறா, தலைவலிக்குது, வாமிட் பண்ணிகிட்டே வந்திருக்கா, அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஒரு ஹோட்டல் பார்த்துருவோம், ஹோட்டல் போயிட்டு இவளுக்கு ஏதாவது மாத்திரை மெடிசன் எதனா வாங்கி கொடுத்துட்டு ஒரு காஃபி டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லியிருந்திருக்காரு. மீனாட்சியும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்க 3 பேரும் கார்லேயே நிறைய ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. எங்கேயுமே ரூமே இல்லைன்ட்டாங்க. இது வந்து முகூர்த்த நாளாக இருக்குது, அதனால எங்கிட்ட ரூம் இல்லை அப்படின்ட்டாங்க. எல்லாமே புக்கு தான், ஃபுல்லுன்னு ரூம் தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அந்த ஹோட்டல் வந்து எப்படின்னா ஒரு நிறைய படியாக ஏறி போகணுமா. நிறைய படி ஏறி போயினால் அதுக்கப்புறம் தான் ரிசப்ஷன் போக முடியும். அந்த மாதிரி இந்த படி ஏறி போகும்போதே மீனாட்சிக்கு வந்து தடுக்கி விட்டுருக்கு. அப்போ அவங்க அத்தை தான் கையை பிடிச்சி பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்துருக்காங்க. போய் அந்த ரிசப்ஷனில் கேட்டால் ரூம் இருக்குது அப்படின்றது இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா கடைசியில் எப்படியோ ரூம் கிடச்சிருச்சு அப்படின்னுட்டு. இவங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் ஒரு பழக்கமாக என்னென்னா, எப்போ ஹோட்டலில் ரூம் புக் பண்ணாலும் அந்த ரூமை போய் பார்த்துட்டு தான் அவங்க புக் பண்ணுவாங்களாம். ஏன்னா நிறைய முறை பே பண்ணதுக்கப்புறம் அந்த ரூமை போய் பார்த்தா அது ரொம்ப அழுக்காக இருக்கும், பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீனாகவே இருக்காது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பாயை கூப்பிட்டு கீ கொடுத்து நீ போய் ரூமை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். இவங்க 3 பேரும் அப்படியே நடந்து போயிருக்காங்க. இப்போ அந்த ரூமுக்கு எப்படி போகிறாங்கன்னா, எப்படி இந்த ஹோட்டலுக்கு வந்து நிறைய படி ஏறி மேலே வந்தாங்களோ அதே மாதிரி நிறைய படி வந்து இறங்கணுமா. கீழே நிறைய படி இறங்கி வந்தால் ஒரு நீளமான காரிடர் ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கு. சின்ன சின்ன மஞ்சள் லைட்டு தான், எப்படி ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஹோட்டல்லலாம் இப்படி தானே குட்டி குட்டி டிம்மான மஞ்சள் லைட் போட்டு வச்சுருக்க மாதிரி அங்கே அந்த மாதிரி லைட் இருந்துருக்கு. வெளியும் இருட்டி போயிடுச்சு. அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதனால தான் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது போல இருக்குது, பகல் நேரத்தில் ஒரு வேளை வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்களாம். அது கூடயே அந்த இடம் ஃபுல்லாக பயங்கர சில்லுன்னு இருந்திருக்கு. அப்படி சில்லுன்னு இருந்திருக்கு, பெயிண்ட் வாசம் வந்திருக்கு. அப்போ அவங்க அத்தை வந்து கேட்டிருந்துருக்காங்க அந்த ரூம் பாய் கிட்ட, என்னப்பா புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் இந்த ஃபுல்லாக இங்கே இருக்க ரூம் எல்லாமே நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காரு. இந்த சில்னஸை வந்து அவங்க சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அந்த ரூம் பாய் போயிட்டு ரூமை காட்டி இருந்திருக்காரு. ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது, பெரிய பெட்டாக இருக்குது. அதோ கூட அந்த ரூமில் ஒரு பெரிய வால் ஃபுல்லுமே பெருசாக கர்டைன் போட்டிருந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய விண்டோ வந்து அங்கே இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய விண்டோ, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, நல்லா இருக்குது ரூமை, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. அந்த ரூமில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருந்து அவங்க அத்தைக்கு டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்து காஃபி டீ குடிச்சிட்டு 3 பேரும் கிளம்பி மீனாட்சியோடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீனாட்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா தான் ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிருந்திருக்காரு, அழுது. அவங்க பாட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அவங்க பாட்டி வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் அந்த ஐஸ் பெட்டியில் வச்சுருந்துருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை இப்போ அப்படின்னா,
அவங்க அப்பாவோட லாஸ்ட் தம்பி சித்தப்பா. அவங்க சித்தப்பா வந்து ஃபேமிலியோட வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாரு. அவர் வரத்துக்கு 1 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த பாட்டியை வந்து நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருங்க, 1 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவங்க பாட்டியோடைய அந்த பாடி வந்து மறுநாள் வந்து எடுக்க மாட்டாங்க. நைட்டு வந்து ஒரு 12 மணி கிட்ட ஆகுது. அப்போ இவங்க மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீனாட்சி அவங்க அம்மா, அம்மாச்சி, மீனாட்சியுடைய அக்கா, அத்தை எல்லாரையுமே வந்து லேடிஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் போட்டிருக்கோமே, அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா பொதுவாகவே ஒரு டெத் நடந்த வீட்டிலனா தூங்க மாட்டாங்கல்ல, தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, டெட் பாடியை வந்து தனியாக விட்டுட்டு எல்லோரும் போயிடக்கூடாது, யாராச்சும் கூட எப்போவுமே இருக்கணும், நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அவங்க கூட இருக்கணும், உட்காந்துருக்கணும், இப்படின்ற மாதிரியெல்லாம் கஸ்டம்ஸ் இருக்கிறதுனால அவங்க மாமா என்ன சொல்லியிருந்திருக்காரு, இவங்க அப்பா கூட நான் இருந்துக்கிறேன், நீங்கள்லாம் கிளம்பி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் மீனாட்சியோட அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை நானே இருக்கிறேன் இவர் கூட, இவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காரு, இவருக்கு சப்போர்ட்டிவாக நானே இருக்கிறேன் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பாட்டி கூடயே அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே மீனாட்சியோட பக்கத்து வீட்டுக்காரவங்க தானே அந்த டெத் நடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க காஃபி டீலாம் போட்டு கொடுப்பாங்க, ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டை திண்ணையில் போயிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. 12 மணி ஆகணும், அவங்க தூங்கியே போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து மீனாட்சி, அவங்க அக்கா, அத்தை 3 பேர் மட்டும்தான் போயிருந்திருக்காங்க. ஹோட்டலுக்கு போயிட்டாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்த உடனே அவங்களுக்கு செம்ம தூக்கம். ஏன்னா ஃபுல் டே ரொம்ப வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது நடு ராத்திரி திடீர்னு மீனாட்சிக்கு வந்து முழிப்பு வருது. முழிச்சிட்டாங்க தூக்கத்துலேருந்து. ஏன் அவங்க முழிக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீல் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்திருக்கு. அவங்க தூக்கத்துலேருந்தே அவங்க முழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பார்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கு. நமக்கே சில சமயம் எங்கன்னா நம்ம கும்பலில் நின்றுட்டுருப்போம், பின்னாடி இருந்து யாரோ பார்த்தா கூட கரெக்டாக நம்ம அவங்கள திரும்பி பார்த்துருவோம். இது என்ன இன்ட்யூஷனா இல்லை இதுக்கு என்ன ரீசன்னு தெரியாது, ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நம்மளை யாராச்சும் கவனிச்சா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி தூக்கத்திலேயே மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ ஒருத்தவங்க மீனாட்சியை உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சின்னதாக டிம்மான லைட்டு மட்டும்தான். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வருது, நம்ம ஹோட்டலில் படுத்து தூங்கிட்டுருக்கோம், பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க, நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு நினைவு வருது. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இங்கே வந்து அவங்க அத்தையும் அக்கா மீனாட்சி 3 பேர் மட்டும்தான், இந்த ரூமில் வேறு யாருமே இல்லை. அப்போ ஏன் நம்ம அப்படி திடீர்னு முழிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க பெட்டில் படுத்துக்கிட்டே. அப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. சரி போகலான்னு நினைக்கும் போது பாத்ரூம்குள்ளேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. மீனாட்சி இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க அத்தை இல்லாட்டி அக்கா யாராச்சும் பாத்ரூம்குள்ளே இருப்பாங்க, அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்தில் அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வெளியே வரவே இல்லை. உள்ளார அந்த தண்ணி கொட்டுற சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஷவர்லேருந்து தண்ணி கொட்டினா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி கேட்குது. அது கூடவே யாரோ ஹம் பண்ணுற சத்தமும் கேட்குது. குளிக்கும்போது அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு குளிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹம்மிங் சவுண்டும் அது கூடவே கேட்குது. இப்போ மீனாட்சி நினச்சிக்கிறாங்க, விடிஞ்சிருச்சா, அக்கா அத்தை யாராச்சும் குளிச்சுட்டு இருக்காங்களா, நமக்கு தான் தெரியலையா அப்படின்ற மாதிரி இவங்க படுத்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு அப்படியே உட்காடுறாங்க கட்டலில். உட்காந்து பக்கத்தில் பார்த்தா தான் தெரியுது, இவங்க அத்தை அக்கா 2 பேருமே பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாட்சிக்கு நல்லா கிளியராக கேட்குது, அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ குளிக்கிறாங்க, அதுவும் ஹம் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறது கிளியரான சத்தம் கேட்குது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, பக்கத்து ரூமில் கேட்குற சத்தம் நமக்கு இங்கே கேட்குதா, இல்லை உண்மையிலேயே இந்த ரூம்குள்ளே யாராவது வந்துட்டாங்களா, நமக்கு தெரியாமல் யாராவது வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தையவும் அக்காவையும் நல்லா உழுக்க எழுப்ப பார்க்குறாங்க. எந்திரிங்க எந்திரிங்க எவ்வளவோ எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எந்திரிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே மீனாட்சிக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்ததுனால பாத்ரூம் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இவங்க 2 பேரையும் எந்திரிக்க மாட்டேன்றாங்க. சரி நம்மளே போய்ட்டு அந்த பாத்ரூமில் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு அந்த பாத்ரூம் டோருக்கு முன்னாடி நின்று இப்போ அந்த டோரில் காது வச்சு கேட்குறாங்க, இந்த ரூம்குள்ளே இருந்து தான் சத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பாத்ரூம்குள்ளே இருந்து தான் தண்ணி கொட்டுற சத்தமும் கேட்குது, அந்த பாட்டு பாடுற சத்தமும் கேட்குது. இவங்க அந்த பாத்ரூம் டோரோட நாபில் கை வச்சு இப்படி திரும்பின அடுத்த செகண்டு அந்த ஹம்மிங் சவுண்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, தண்ணி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. இப்போ மீனாட்சி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, உள்ளார நிச்சயமாக யாரோ குளிச்சுட்ருக்காங்க,
நம்ம வந்து டோரை வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணோன்னே அவங்க பாடுறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி தள்ளுறாங்க. டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. பாத்ரூம்குள்ளே போய் அவங்க நின்று பார்த்தா, பாத்ரூமில் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படி தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்கள்ல, குளிக்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் க்ளோஸ்டாக இருக்குது. அந்த கிளாஸுக்கு அந்த பக்கம் ஷவர்லேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு தண்ணி கொட்டிகிட்டே இருந்திருக்கு. இவங்க உள்ளே நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த தண்ணி, ஷவரில் கொட்டின தண்ணி வந்து நின்று போயிருக்கு. அந்த கிளாஸ் ஃபுல்லாக சுடு தண்ணி யூஸ் பண்ண மாதிரி அப்படியே புகை மாதிரி ஸ்டீம் அப்படியே படிஞ்சு போயிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு மீனாட்சி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூமெல்லாம் இப்போ தானே ரெனோவேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஒருவேளை இந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, அதனால தான் அப்படி தன்னால் ஷவர் ஓப்பன் ஆகி கொட்டியிருக்கு, இது அப்படியே கொட்டினது நமக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுற சத்தம் மாதிரி வெளியிலேருந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரலாம், பாத்ரூமை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு அந்த டோரை அன்லாக் பண்ண பார்க்குறாங்க. திருப்பியும் அந்த டோர் மூடிக்கிச்சு. திறக்கவே முடியல மீனாட்சியால். இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, கதவை தட்டுறாங்க, கத்துறாங்க. அவங்க அத்தை அக்கா 2 பேருக்கும் ஒன்றுமே கேட்கல போல், யாருமே வரல, ஹெல்ப் பண்ணவே வரல. கொஞ்ச நேரத்தில் வந்து மீனாட்சிக்கு ரொம்ப பயமாக போயிடுது. அந்நேரத்தில் பாட்டி, அவங்க செத்துப்போனவங்க பாட்டியை வந்து மனசில் நினச்சிட்டு, பாட்டி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. உடனே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வேகமாக ஓடி வந்து இவங்க அத்தை அக்கா 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக தலையோடு போத்திக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மீனாட்சிக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்னென்னா, அந்த கனவில் இவங்களோட அப்பாயி பாட்டி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது, இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனோட அப்படியே உள்ளே போய் அப்படியே வேனிஷ் ஆகிட்டாங்க. இந்த கனவு கண்டுட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க மீனாட்சி. பார்த்தா இவங்க அத்தையும் அக்காவும் நின்றுட்டு இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. காலையில் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா மீனாட்சி கிட்ட, இங்கே பாரு, இங்கே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எதுவுமே இல்லடி, ஜன்னலே கிடையாது, கதவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் சுவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க? நாங்கள் விடிஞ்சிருச்சு, சரி காலையில் சன்லைட் வரும்னு விளக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒன்றுமே இல்லடி, நல்லா ஏமாற்றிட்டாங்க, வென்டிலேஷனே கிடையாது அந்த ரூமில், ஒரு செவரு ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டிருந்த போதே நம்ம யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருந்திருக்காங்க. மீனாட்சி போயிட்டு அவங்க அக்கா பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தா அவங்க அக்கா சொன்ன மாதிரி வெறும் செவரு தான் இருக்குது. ஏன் அந்த வெறும் செவருக்கு ஏன் இப்படி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் அங்கே போட்டு வச்சாங்கன்றது இவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ மீனாட்சி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஒரு வென்டிலேஷனே கிடையாது, இது ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இந்த ரூமை கட்டி வச்சுட்டானுங்க, ஆக்சிஜனும் நமக்கு கம்மியாக கிடைச்சிருக்கும் போல இருக்குது, அதனால தான் நம்ம மூளை வந்து இவ்வளோ ட்ரிக் பண்ணி இப்படிலாம் பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க மீனாட்சி. மீனாட்சி அவங்க அக்கா அத்தை 3 பேரும் கிளம்பி மீனாட்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நாள் ஃபுல்லாக அவங்க வீட்லேயே தான் இருக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே தான் அவங்க சித்தப்பா வந்து ஊர்லேருந்து வராரு. சித்தப்பா சித்தி குழந்தைங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பொதுவாகவே சன்செட்டுக்கு அப்புறமேட்டு பாடி எடுக்க மாட்டாங்க இல்லையா, அது ஒரு காரணம். இன்னொன்று, மறுநாள் காலையில் தான் கிரிமேஷன் கிரவுண்டில் வந்து இவங்க ஸ்லாட் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த பாட்டிக்கு இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறது மறுநாள் காலையிலேக்கு தான். அதனால் இன்றைக்கி நைட்டும் கூட மீனாட்சி வந்து அந்த ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த தடவை இன்றைக்கி நைட்டு மீனாட்சியும் அவங்க அத்தையும் மட்டும்தான் இந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்களோட அக்கா, மீனாட்சியோடைய அக்கா, இந்த சித்தப்பா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வேறு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டிருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போயிட்டாங்க. மீனாட்சியும் அவங்க அத்தையும் இப்போ ஹோட்டல் ரூமில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக தான் போயிட்டுருக்கு நேரம். ஆனால் நடுராத்திரி என்ன ஆகுது, மீனாட்சியோடைய அத்தை வந்து அப்படியே தூக்கத்தில் கனவு கண்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னமோ கத்துறாங்கன்னு தான் தெரியுதே தவிர அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது மீனாட்சிக்கு புரியவே இல்லை. இவங்க அத்தையை போட்டு உழுக்குறாங்க, எந்திரிங்க அத்தை, எனக்கு பயமாக இருக்குது, இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கீங்க போல இருக்குது, எந்திரிச்சிருங்கன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அத்தை வந்து எந்திரிக்கவே இல்லை. அவங்க கையை வச்சு அவங்க கழுத்தையும் பிடிச்சிக்கிட்டு இன்னமும் அவங்க பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியல மீனாட்சிக்கு. அப்போ திடீர்னு அந்த ரூமில் இருந்த அந்த கர்டைன், பெரிய கர்டைன், வெறும் சுவரில் மாட்டி வச்சுருந்த அந்த கர்டைன் வந்து அப்படி ஒரு ஃபோர்ஸோடு அப்படியே ஒரு 4 பேர் பிடிச்சி இழுத்தா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி அந்த கர்டைன் அப்படியே ஆடி இருக்கு.
அந்த ரூமில் ஃபேனும் கிடையாது, ஜன்னல்லாம் எதுவுமே இல்லை, காற்று வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி காற்று வந்தால் கூட இந்த கர்டைன் அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. ஏதோ 4 பேர் ஆடின மாதிரி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த கர்டைன் ஆடி இருந்திருக்கு. அந்த கர்டைன் ஆடின அடுத்த செகண்ட் வந்து அவங்க அத்தை வந்து கண்ணை முழிச்சிட்டாங்களாம். தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு மீனாட்சி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிற மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம். அவங்களுக்கு பேசவே முடியல, ஹார்ட் பீட் அவ்வளோ அடிச்சிருந்திருக்கு. தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மீனாட்சி வந்து கேட்டிருந்திருக்காங்க, என்ன ஆச்சு அத்தை, நீங்கள் கெட்ட கனவு கண்டிங்களா, அதனால தான் அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தை என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அவங்க ரூமில் வந்து டிவிக்கு பக்கத்தில் ஒரு சேர் ஒன்று போட்டிருந்துருக்காங்க. மீனாட்சியோடைய அத்தைக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் அந்த சேரில் ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருந்தான். குண்டா ஹைட்டாக மொட்டை அடிச்சுக்கிட்டு முகத்துலலாம் அப்படியே புள்ளி புள்ளியாக இருந்துச்சு அவனுக்கு. அவன் வந்து அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். உட்காந்துக்கிட்டு ஒன்றையவே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் வந்து அவனை பார்த்துட்டு சண்டை போட்டேன் அவங்ககிட்ட, நீ யாரா, நீனு எப்பட்றா எங்கள் ரூம்குள்ளே வந்த, எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி வந்த, நான் தான் டோரை சாத்தி வச்சுருந்தேனே, நான் இப்போவே வந்து ஹோட்டல் மேனேஜருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ரூமை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட அவ்வளோ சண்டை போடுறேன். ஆனால் அவன் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனே கொடுக்காம உன்னையவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால நான் எந்திரிச்சு உன்னைய கூப்பிட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு உன்னை நான் கூப்பிட்டு பார்க்குறேன், நீ வந்து எந்திரிக்கவே இல்லை, நீ நான் பேசுகிறதே உன் காதலியே விழலை. அந்த நேரத்தில் இந்த பாத்ரூம்குள்ளே இருந்து ஒரு பொம்பளை வெளியே வந்தா. அவள் வந்து என்னை அப்படியே கட்டிலில் தள்ளி என் மேலே ஏறி உட்காந்து என் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு மூச்செல்லாம் திணற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் போயிருந்தா நான் செத்தே போயிருந்திருப்பேன். அந்த நேரத்தில் உங்கள் பாட்டி உங்கள் அப்பாயி வந்து இந்த 2 பேரையுமே 2 கையால் அப்படியே பிடிச்சி இந்த கர்டைனுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்களுமே அந்த கர்டைனுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அப்புறம்தான் நான் முழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லியிருந்திருக்காங்க. இதை எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது மீனாட்சிக்கு அப்படியே பதட்டமாகுது, ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த ஸ்க்ரீன் வந்து ஆடுச்சு, அவ்வளோ ஃபோர்ஸாக ஆடுச்சு. இப்போ மீனாட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் ஆடினதுனால இவங்க அத்தை கனவுல அப்படி எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை இதெல்லாம் உண்மையிலேயே ஆன்மாக்கள் எதுவும் இந்த ரூமில் இருக்கான்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க அத்தையை பயமுறுத்த வேணாம், நைட்டு நேரம் நம்ம அத்தையை இன்னும் பயமுறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படுத்துக்கோங்க, நான் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, நம்ம லைட்டை போட்டு வச்சுட்டு நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாள் நைட்டை அந்த ஹோட்டல் ரூமில் அவங்க கழிச்சிட்டு மறுநாளே அந்த ரூமையே காலி பண்ணிக்கிட்டு மீனாட்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு காலையில் தான் இந்த பாட்டிக்கு வந்து இறுதி சடங்கு எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் முடியறதுக்கு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைய நாள் ஃபுல்லாக இருந்துட்டு நைட்டு வந்து மீனாட்சி வந்து நான் ஊருக்கு போகிறேன், நான் கிளம்புறேன் ஊருக்கு, காலேஜுக்கு நான் ரொம்ப நாளாக நான் லீவ் போட்டுட்டேன், அதனால் நான் வந்து ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் கருமாதி போல் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. நைட்டு கிளம்பி காலையில் வந்து மார்னிங் வந்து அவங்க காலேஜுக்கும் போயிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு ரூமுக்கு வராங்க. காலேஜில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எதுவுமே அவங்களுக்கு தோணலை, நார்மலாக தான் அந்த டே போயிருந்திருக்கு. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் உட்காந்து அவங்க கதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக 10 மணிக்கு அவங்க வார்டன் வந்து லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க லைட் ஆஃப் பண்ணவே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மணி 10 ஆகிடுச்சு, நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நடு ராத்திரியில் மீனாட்சிக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அது எப்படின்னா, சரியாக டியூன் பண்ணாத ஒரு ரேடியோவில் இருந்து ஒரு சவுண்டு வரும்ல, உஷ்ன்னுட்டு, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அப்படி வந்திருக்கு. அந்த சத்தத்தில் வந்து அவங்க முழிச்சிட்டாங்க. முழிச்சு பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரேடிக்கிட்டு இருப்பாங்களோ, அதான் அப்படி சத்தம் போடுதான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரூம்லலாம் யாருக்கிட்டையும் ரேடியோவே கிடையாது, மொபைலில் தான் அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் கேட்குறதுலாம். ரேடியோவே இல்லையே, என்னடா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, இந்த நம்ம தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. சரி எந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேருந்து எந்திரிச்சு அந்த காரிடருக்கு வராங்க. மீனாட்சியோடைய ரூமு வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. அந்த ஃப்ளோரில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ரூமெல்லாம் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குமா, ஃபுல் சைஸ் கண்ணாடி. அதே மாதிரி இந்த ரூமெல்லாம் முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு தனியாக ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ள இருந்து டாய்லெட் பாத்ரூமு தனித்தனியாக இருக்கும். அந்த பாத்ரூமுக்கு போகிற வழியிலையும் ஒரு பெரிய கண்ணாடி இருக்குமா. அந்த கண்ணாடியில் தான் காலையில் இந்த ஃப்ளோரில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்து மேக்கப் பண்ணிக்கிறது, இந்த 2 கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரூமில் எந்த ரூம்லையுமே கண்ணாடி கிடையாது. இது இல்லாமல் பாத்ரூமுக்கு உள்ளார அந்த வாஷ் பேசினுக்கு மேலே நிறைய கண்ணாடிகள் இருக்குது, சின்ன சின்ன கண்ணாடிகள், எவ்வளோ தான் அங்கே இருக்கும்.
மீனாட்சி வந்து இந்த கண்ணாடி, இந்த பெரிய கண்ணாடிய கிராஸ் பண்ணி பாத்ரூமுக்கு போயிட்டு, அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, பக்கத்து பாத்ரூம்லேருந்து சத்தம் கேட்டிருக்கு. தண்ணி விழுற மாரி சத்தம் கேட்குது. இது வந்து காமன் தான். இந்த ஃப்ளோர்ல இருக்க யார் வேணாலும் வந்திருக்கலாம். அதனால இவங்களுக்கு அப்போ ஒண்ணும் பயம்லாம் வரவே இல்ல. சரின்னு சொல்லி இவங்க யூஸ் பண்ணிட்டு வெளிய வந்தா, அந்த எல்லா பாத்ரூம் டாய்லெட்டோட டோருமே ஓப்பன்ல தான் இருக்கு. எங்கேயுமே யாருமே இல்ல. யாரும் வந்த மாரி ஒரு அறிகுறியே இல்ல. இவங்க யோசிக்கிறாங்க, தண்ணி கொட்டுன சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள யாரும் வந்தா போனா ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வாஷ் பேசின் கிட்ட போயிட்டு அவங்க கை கழுவிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க கண்ணாடில இவங்களுக்கு பின்னாடி இருந்த பாத்ரூம்குள்ளார யாரோ போற மாதிரி இவங்க நல்லா பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்ட் இவங்க திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. இப்ப மீனாட்சிக்கு அப்படியே ஒரு மாரி பதட்டமாகுது. பயந்துகிட்டு அவங்க ரூமுக்கு ஓடி வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. இப்ப மீனாட்சிக்கு நல்லாவே தெரியுது, இவங்கள ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டே இருக்காங்க. மீனாட்சிய பின்தொடர்ந்து யாரோ நடந்து வராங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. ஆனா, திரும்பி பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல. அப்படியே இவங்க நடந்து வந்துட்டே இருக்காங்க. அந்த கண்ணாடிய மிரர வந்து கிராஸ் பண்ணி வரும்போது, எதர்ச்சியாவோ இல்ல ஒரு கியூரியாசிட்டிலயோ அந்த கண்ணாடிய வந்து அவங்க திரும்பி பார்த்துடுறாங்க. பார்த்தா, மீனாட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு உருவம் அப்படியே ஹைட்டா நின்னுருக்கு. அத பார்த்தோனே உங்களுக்கு வாயிலருந்து சத்தமே வரல. அவ்வளோ பயமாயிருச்சு. இவங்க அந்த கண்ணாடிய பார்த்த அடுத்த செகண்ட் அந்த உருவம் என்ன பண்ணிருக்கு, அந்த கண்ணாடிக்கு உள்ளாரையே போயிடுச்சு. அது உள்ளார போய் அப்படியே மறைஞ்சிருச்சு. அந்நேரத்துல அந்த கண்ணாடியும் அப்படியே கிராக் விட்டு விழுந்து அப்படியே பெரிய சத்தத்தோட உடைஞ்சு போயிருச்சு. கண்ணாடி உடைஞ்சிருச்சு. வெறும் ஃப்ரேம் மட்டும் தான் அந்த வால்ல இருக்கு. இத பார்த்துட்டு மீனாட்சிக்கு இன்னும் பயமாகுது. பேய் வந்தது பயம், கண்ணாடி உடைச்சது பயம், இதுக்கு வார்டன் திட்டுவாங்களான்னு பயம். எல்லா பயமும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வாய அப்படியே மூடிக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவங்க ரூம்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க கட்டில்ல. இந்த கண்ணாடி உடைஞ்ச சத்தத்த கேட்டு நெறையா பக்கத்துல இருந்த அந்த ரூம் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்துருந்துருக்காங்க. மீனாட்சியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து, "என்னடி நீ பேயறஞ்ச மாரி இருக்கு" அப்படின்னும்போது, மீனாட்சி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, "ஏன் நீ தூக்க கலக்கத்துல அந்த கண்ணாடி மேல மோதி நீ உடைச்சிருப்ப. அப்படிதான் நடந்திருக்கும். இப்ப நீ உடைச்சிட்டன்றதெல்லாம் நம்ம போய் சொல்ல வேணாண்டி. வார்டன் வந்து திட்டுவாங்க. அதுக்கு மேல அவ்ளோ பெரிய கண்ணாடிக்கெல்லாம் காசு வாங்கிருவாங்க. நம்ம அப்படியே சைலண்டா அத விட்டுருவோம். மத்த பிள்ளைங்க வேடிக்கை பார்க்குற மாரி நம்மளும் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஓடி வந்து சைலண்டா படுத்துருவோம்டி. யார்ட்டயும் இத சொல்லாத" அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. மீனாட்சிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வெளியில போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு, திருப்பி ரூம்குள்ள வந்து டோர சாத்திட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எந்த ரூம்லயும் லைட்டே எரியாது. ஃபேன் மட்டும் தான் ஓடும். மீனாட்சியோட ரூம்ல 3 கட்டில்ல தனித்தனியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, நைட்டு நேரத்துல ஏதோ ஒரு பூனை கத்துற மாரி, அது என்ன ஒரு அனிமல்னு சொல்ல முடியல. அந்த மாரி ஒரு சத்தம் ஒண்ணு வருது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சு அவங்க மொபைல்ல இருக்க டார்ச்ச ஆன் பண்ணி பார்த்தா, மீனாட்சி தான் கட்டில்ல படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாரி சத்தம் போடுறாங்க. நல்லா பார்த்தா தான் தெரியுது, அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்திருக்கு. வலிப்பு வந்திருக்கு. அப்படி கை காலெல்லாம் உதறிட்டு அந்த கட்டிலே அப்படியே அதிர்ற மாரி அவங்க உடம்பு அந்த அளவுக்கு ஜெர்க் ஆயிருக்கு. அதுல அவங்க வந்து ஏதோ ஒரு சவுண்டு மாரி வாயிலருந்து வருது. இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் பயங்கரமான பயமாயிருது. அவங்க ஓடி போயிட்டு வார்டன கூட்டிட்டு வராங்க. வார்டன் வரும்போது மறக்காம அந்த லைட்ட போட்டுட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா, இன்னுமே அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்துட்டே தான் இருந்திருக்கு. வந்த வார்டனும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி, கை காலெல்லாம் பிடிச்சு பார்க்குறாங்க. எதுக்குமே கண்ட்ரோலே ஆகல. ஒரு 3, 4 நிமிஷம் கழிச்சு தான் அது கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. வந்தோடனே வார்டன் வந்து கேட்டிருந்திருக்காங்க, "அம்மா உனக்கு இந்த மாதிரி ஏற்கனவே வருமா? நீ ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கலாம்ல என்கிட்ட. இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம்ல. ஏதாவது உனக்கு மெடிசன் குடுக்கணுமா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? என்ன பண்ணணும்? உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. நாங்களே ரொம்ப பயந்துட்டோம். நீ வா ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் கூப்பிட்டுருந்துருக்காங்க. அதுக்கு வந்து மீனாட்சி வந்து, "இல்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் இப்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் படுத்து தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீனாட்சியோட முகத்த பார்த்தா, அவ்ளோ ஒரு பாவமா, பயங்கர அப்படியே டயர்டா அப்படி இருந்திருக்கு. இப்படி மீனாட்சிக்கு நடந்த இதே நேரத்துல சைமல்டேனியஸா ஊர்ல இருக்கிற மீனாட்சியுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சாம். அது என்னன்னா, இந்த கனவுல மீனாட்சியுடைய பாட்டி, அப்பாயி அவங்க வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, "நீ வந்து பாப்பாவ கூட்டிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிரு" அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்ப அவங்க அம்மா வந்து கேட்டிருந்திருக்காங்க. பாட்டி இறந்து போயிட்டாங்கன்றது கனவுலயே தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா,
1 வருஷம் ஆகாம போக முடியாதே அத்த. தீட்டுன்னு சொல்லுவாங்களே! எப்படி போக முடியும்? சொந்தக்காரவங்கலாம் எப்படி பேச மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்கும்போது, அந்த பாட்டி வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைய காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல. நீனு கோயிலுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அந்த கனவு வந்து முடிஞ்சிருச்சாம். வார்டன் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு 6 மணி போல மீனாட்சியோடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாரி உங்க பொண்ணுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு. நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு டே வந்து மீனாட்சி காலேஜுக்கு போகலையாம். ரூம்லேயே தான் அவங்க படுத்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. வார்டன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அந்த சிஸ்டர் நீ வந்து கீழலாம் மெஸ்ஸுக்கு போ வேணாம். நான் சாப்பாட வர வச்சுர்றேன். உங்க வீட்டுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க அப்பா வந்துருவாரு. நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் அத கேள்விப்பட்டுட்டு காலையிலேயே கிளம்பி ஈவினிங் இங்க வந்துட்டு மீனாட்சிய கூட்டிட்டு கார் வச்சு கூட்டிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஊருக்கு வந்த அன்னைக்கு காலையிலேயே மீனாட்சியோடைய அம்மாவும், அப்பாவும் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம குலசாமி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, எப்படியும் அவங்க சொந்தக்காரவங்க தான் அங்க இருப்பாங்க. உள்ளூர்லயே இருந்துட்டு இருந்தா சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இஷ்டத்துக்கு கதை கட்டி பேச ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம பொண்ண பத்தி தப்பு தப்பாலாம் பேசுவாங்க. அதனால அங்க போ வேணாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் ஒரு தர்கால பார்ப்போம். தர்கால போய் மந்திரிக்க முடியுதான்னு பார்ப்போம். அது முடியல அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாட்சிய கூட்டிட்டு ஒரு தர்காவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போயி அந்த மந்திரிக்கும்போது, அங்க இருக்கிறவரு அந்த மந்திரிக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, மீனாட்சி அவங்க அத்தையும் ஒரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு ஹோட்டல் ரூம். அந்த ரூம ஒரு போர்ட்டல். ஏன்னா, ஒரு ஜன்னலே இல்லாம, பெட்டி மாரி அந்த ரூம வந்து அடைச்ச மாதிரி அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைமென்ஷன்ல. ஒரு பர்ட்டிகுலர் டைமென்ஷன்ல பெட்டி மாரி சதுரமா பண்ணி வச்ச ஒரு ரூம்குள்ளார, ஆன்மாக்கள் வந்து போற ஒரு போர்ட்டல் மாரி அந்த ரூம் வந்து மாறிடுச்சு. அந்த ரூம்குள்ள நெறைய ஆன்மாக்கள் வந்து போயிருந்திருக்கு. அதுல ஒரு ஆன்மா, தன்னுடைய ஆசைகள வந்து நிறைவேத்திக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீக்கர் பாடி, ஒரு வீக்கர் சோல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, மீனாட்சிய வந்து செலக்ட் பண்ணி, அது கூடயே வந்து கிட்டத்தட்ட வந்து அது பார்ஷியலா பொசஸும் பண்ணிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்திருக்காரு. சொல்லிட்டு, சரி இதுக்கு வந்து நீங்க நீங்க பயப்படாதீங்க. நான் இப்ப வந்து மந்திரிச்சு தாயத்த கட்டி விடுறேன். 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கூட்டிட்டு வந்து நீங்க மந்திரிச்சீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா இத வந்து அந்த ஆன்மாவ விரட்டிர்லாம். பிரச்சனை இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா மீனாட்சிய கூப்பிட்டு 3 அமாவாசை தொடர்ந்து வந்திருக்காங்க. அவங்க குலசாமி கோயிலுக்கு கூட போகலையாம். 1 இயர்க்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகல. 1 இயர்க்கு அப்புறம் தான் குலசாமி கோயிலுக்கே போயிருந்திருக்காங்க. இப்ப மீனாட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பலாம் மீனாட்சி வந்து அவங்க லைஃப்ல வர சின்ன சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட, அவங்க பாட்டிய தான் நினைச்சு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். "எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு பாட்டி, எனக்கு சொல்லு, வழி சொல்லு" அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருமாம். அந்த அளவு அவங்க பாட்டி வந்து ஒரு தெய்வமா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனாட்சி இந்த கதைய நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.